வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 21st February 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். மண்வளம் காக்க புதிய திட்டம், ரூபாய் 16,500 கோடி பயிர்க்கடன் இலக்கு, வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. விளைநிலங்களில் உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை காக்க ரூபாய் 206 கோடியில் புதிய திட்டத்தை தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ வரும் நிதியாண்டில் பயிர்க்கடன் வழங்க ரூபாய் 16,500 கோடிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. துவரை, எள், சூரியகாந்தி போன்ற பணப்பயிர்களை பெருக்குவதற்கான திட்டத்திற்கு ரூபாய் 40 கோடியே 27 லட்சம் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக வேளாண் மற்றும் அது சார்ந்த துறை நிறுவனங்களுக்கு பல கோடியில் நிதிகளை ஒதுக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகை அதிகரிப்பு, கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகை உயர்த்தி அளிக்கப்படும் என்று வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முக்கிய திட்டங்களும் நிதி ஒதுக்கீடுகளும். ஸோ இதில் ஒரு சில திட்டங்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஊரக வளர்ச்சியில் வேளாண் சார்ந்த பணிகளை மேற்கொள்கிறதுக்காக திட்டம், அதே மாதிரி இலவச மின் இணைப்புகளுக்கு மின்சார கட்டணத்துக்கு ரூபாய் 7,280 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளின் நிதியுடன் நுண்ணீர் பாசன திட்டம் செயலாக்கம் இருக்குது. அதே மாதிரி விவசாய விளைபொருள்களை நகர மக்களும் பெற்றிட 100 உழவர் அங்காடிகள் திறக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ரூபாய் 200 கோடியில் 2,482 ஊராட்சிகளில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு சிறுதானிய இயக்கமும் செயல்பட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பயிர் காப்பீட்டுக்காக மட்டுமே 1,775 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. சர்க்கரை ஆலைகளுடைய மேம்பாடு, வேளாண் இயந்திரமாக்களுடைய திட்டம், அதே மாதிரி பருவமில்லா காலங்களில் முருங்கை உற்பத்திக்கான சோதனை என பல்வேறு திட்டங்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சுவிட்சர்லாந்திற்கு இணையாக ஜம்மு காஷ்மீர் மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் உறுதியளிச்சிருக்கிறாரு. காஞ்சிபுரம் IIITTM உள்பட உயர்கல்வி நிலைய வளாகங்களும் திறக்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மரபுசார் நெல் ரகங்கள் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்குது. பாரம்பரிய நெல் ரகங்கள் மாநில அரசின் விதை பண்ணையில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகள் 10,000 ஏக்கரில் சாகுபடி செய்யும் வகையில் 200 மெட்ரிக் டன் விதைகள் விநியோகிக்கப்பட உள்ளன. இது குறித்து வேளாண் நிதிநிலை அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பன்ருட்டியில் ரூபாய் 16 கோடியில் பலா மதிப்பு கூட்டுதல் மையம் அமைய போகுது. ஸோ அதற்கான தகவல்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோளம், சிறுதானியங்கள் பயிரிடும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தேவையான கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தொழில்நுட்ப வணிக மேம்பாட்டு மையம் ரூபாய் 4 கோடியில் அமைக்கப்படும். இங்கு சிறுதானியங்கள், மக்காச்சோளம், மதிப்பு கூட்டும் தொழில்நுட்பங்கள் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் விவசாயிகள், சுய உதவிக்குழுக்கள், உழவர் ஆர்வலர் குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு அளிக்கப்படும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி உணவு எண்ணெய் உற்பத்தியை உயர்த்த ரூபாய் 45 கோடியில் திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். மண் வளத்துடன் மக்கள் நலம் பேணுவதை நோக்கம் என்று வேளாண் துறை முதன்மை செயலர் அபூர்வா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி சாகுபடிக்கும் திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஊட்டச்சத்து மிக்க பாரம்பரிய நெல் ரகங்கள் மேம்படுத்தப்படும் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வேளாண் பதப்படுத்துதல் ஏற்றுமதி குறித்த தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா தர்மபுரி, திண்டுக்கல், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேளாண் முதன்மை பதப்படுத்தும் மையங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்படும். அவற்றில் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்கூடங்கள் உருவாக்கப்படும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க.
வேளாண் தொழில் பெருந்தடமாக தஞ்சாவூர் அறிவிக்கப்பட்டிருக்குது. ரொம்ப முக்கியம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேளாண் தொழில் பெருந்தடம் தஞ்சாவூர். அந்த பகுதியில் வேளாண் விளைபொருள்கள் கழிவுகளிலிருந்து ஏற்றுமதி, சந்தை வாய்ப்புள்ள மூலக்கூறுகளை பிரித்தெடுப்பதற்கான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பந்தல் காய்கறிகளை ஊக்குவிக்க 770 ஏக்கரில் நிரந்தர பந்தல். ஸோ இதில் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக என்ன இருக்குது அப்படின்னா, மாவு பூச்சி கட்டுப்படுத்துதல் சம்மந்தமான தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பருவமில்லா காலத்துலேயும் முருங்கையை பயிரிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ரூபாய் 170 கோடியில் வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம். 10,000 விவசாயிகளுக்கு கைபேசியில் பம்பு செட் இயக்கும் கருவி. ஸோ கைபேசியால் பம்பு செட்டுகளை கட்டுப்படுத்தும் தானியங்கி கருவிகள் 10,000 விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஹவுதிகள் தாக்குதல். செங்கடலில் இந்தியாவின் பணிகளுக்கு அமெரிக்கா பாராட்டு. செங்கடலில் சர்வதேச சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில் தாக்குதலுக்கு உள்ளாகும் கப்பல்களுக்கு உதவி செய்வது உட்பட அந்த கடல் பகுதியில் இந்தியா மேற்கொண்டு வரும் அனைத்து பணிகளையும் அமெரிக்கா பாராட்டியுள்ளது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் ஸ்போர்ட்ஸ் ஏரியா. சபலன்காவை சாய்த்தார் வெஹிச். நெக்ஸ்ட் ஒன், கிராண்ட் மாஸ்டரை வீழ்த்தி 8 வயது சிறுவன் புதிய சாதனை. அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. சிங்கப்பூரை சேர்ந்த 8 வயது இந்திய வம்சாவளி சிறுவன் அஸ்வத் கௌஷிக் கிளாசிக்கல் செஸ் போட்டியில் கிராண்ட் மாஸ்டரை தோற்கடித்து புதிய சாதனை படைச்சிருக்கிறாரு. இந்த நெக்ஸ்ட் நியூஸ், ஆசிய உள்ளரங்கு தடகளம் பறிபோனது குல்வீர் சிங்கின் தங்கம். ஈரானில் நடைபெற்ற ஆசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப்பில் 3000 மீட்டர் ஆடவர் பிரிவில் சாம்பியனான இந்தியாவின் குல்வீர் சிங் விதிகளை மீறியதாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இதையடுத்து அவரது தங்கப்பதக்கம் பறிபோனது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நாட்டை நேசித்த உண்மையான தவசீலர். அண்மையில் சமாதி அடைந்த சமணத்துறவி ஆச்சாரியா வித்யாசாகர் மகாராஜ் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுதிய அஞ்சலி குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ புனித துறவி ஆச்சாரியா வித்யாசாகர் மகாராஜ் அண்மையில் சமாதி அடைந்து நம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளார். ஆழ்ந்த ஞானம், எல்லையற்ற இரக்கம் மற்றும் மனித குலத்தை மேம்படுத்துவதற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றுடன் அவரது வளமான ஆன்மீக வாழ்க்கை அமைந்துள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம். காசா போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா அழைப்பு. அல்ஜீரியா தீர்மானத்திற்கு வீட்டோ. நெக்ஸ்ட் நியூஸ், சிங்கப்பூரில் தொடங்கியது ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி. ரொம்ப முக்கியமான ஏரியா இது, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி துவங்கப்பட்ட இடம் சிங்கப்பூர். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தமிழக வேளாண் பட்ஜெட் பற்றின இன்னும் தகவல்கள் இங்கே இருக்குது. பசுந்தாள் உரம் உற்பத்திக்கு ரூபாய் 20 கோடி ஒதுக்கீடு. அதே மாதிரி முக்கணிகள் மேம்பாட்டிற்கும் சிறப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. புவனகிரி மிதி பாகற்காய் உள்பட 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை. இது எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமான ஏரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொல்லிமலை மிளகு, சத்தியமங்கலம் செவ்வாழை, புவனகிரி மிதி பாகற்காய் உட்பட 10 வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்படும் என்று வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புவிசார் குறியீடு பெறப்பட்ட பொருள்களை சந்தைப்படுத்துவதால் அவற்றின் தேவை, ஏற்றுமதி அளவு ஆகியன அதிகரிக்கும். அதன்படி நமது மண்ணின் அடையாளங்களான மாநிலத்தின் தனித்துவமான 25 வேளாண் விளைபொருள்களுக்கு புவிசார் குறியீடு பெற கடந்த 3 ஆண்டுகளில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. 2024, 2025இல் சத்தியமங்கலம் செவ்வாழை, கொல்லிமலை மிளகு, மீனம்பூர் சீரக சம்பா, ஐயம்பாளையம் நெட்டைத்தென்னை, உரிகழும்புளி, புவனகிரி மிதிப்பாகற்காய், செஞ்சோளம், திருநெல்வேலி அவுரி இலை, ஓடைப்பட்டி விதையில்லா திராட்சை, செங்காந்தல் விதை ஆகிய 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் பெறப்பட உள்ளது. முக்கியமான ஏரியா இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரூபாய் 40 கோடியில் பயிர் பெருக்க திட்டம். நெக்ஸ்ட் ஒன், கன்னியாகுமரியில் சூரிய தோட்டம், தஞ்சாவூரில் மருதம் பூங்கா. ஓகே, ஸோ மருதம் பூங்கா காடு சார்ந்த இடமான முல்லை நிலத்தில் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்வியல் புவியியல் நிலைகளை எடுத்துக்காட்டும் விதமாக முல்லை பூங்கா கன்னியாகுமரியில் உள்ள வேலிமலையில் ரூபாய் 2 கோடியில் அமைக்கப்படும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வயல் சார்ந்த இடமான மருத நில மக்களின் வாழ்வியலையும் மரங்களையும் செடிகளையும் எடுத்துக்காட்டும் வகையில் காவிரி ஆற்றின் படுகையில் வளம் சரிந்த வயல்வெளிகள் நிறைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமலை சமுத்திரம் என்ற இடத்தில் ரூபாய் 2 கோடி மருதம் பூங்கா அமைக்கப்படும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சூரிய தோட்டம் கன்னியாகுமரியில் சூரிய உதய புள்ளிக்கும் மறைவு புள்ளிக்கும் இடையே ஒரு தோட்டம் அமைந்தால் அது பார்வையாளர்களை மிகவும் கவரும். இதனை கருத்தில் கொண்டு கடற்கரை அருகில் சூரிய தோட்டம் 2 கோடியில் அமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு கிராமம் ஒரு பயிர் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் 15,280 வருவாய் கிராமங்களில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.